எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று 2017 டிசம்பர் 31 மற்றும் அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தகவலை பார்ப்பதற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்பான ஒரு சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் தொடர்பான பல்வேறு வீடியோ தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனல் கொண்டிருக்கிறது. அத்தோடு பிளேலிஸ்டாக ஓய்வூதியர்களுக்கென தனியான பிளேலிஸ்ட் மூலமாக 200 வரையான வீடியோ தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீடியோக்களை பார்ப்பதோடு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது கட்டாயமானதாகும். அதாவது நீங்கள் உங்களுடைய திறன்பேசியில் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்க்கின்ற போது என்னுடைய பேருக்கு நேரெதிரே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் காணப்படும். அது நீங்கள் அந்த பட்டன் மீது இவ்வாறு கிளிக் செய்து அதில் வருகின்ற பெல் பட்டனில் ஆல் என்பதை நீங்கள் செட் செய்வது அவசியமாகிறது. அதாவது யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ற ஒரு மெசேஜ் அங்கே தென்படுவது இங்கே பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் போனிலும் இவ்வாறே காணப்படும். பேருக்கு நேரெதிரே ஒரு பெல் பட்டன் காணப்படும். அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் காணப்படும். அதன் மேல் கிளிக் செய்கின்ற போது இவ்வாறு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனில் நீங்கள் ஆல் என்பதை கொடுத்துக் கொள்வதன் மூலமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் தொடர்பான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு உங்களுடைய திறன்பேசியில் அல்லது உங்களுடைய லேப்டாப்பில் பொதுவான நோட்டிஃபிகேஷன் ஆன்ல இருக்குதா என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்வது அவசியமாகிறது. அது பொதுவாக ஆன் மோட்ல தான் காணப்படும். இந்த தகவலை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். அநேக மாணவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்வையிடுவதோடு லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வருகிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இத எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் மிகவும் குறுகியதாக 4 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம் இவ்வாறு ஒரு குறுகிய விடயமாக காணப்படுவதனால் உங்களுக்கு குறுகிய நேரத்தில் தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதோடு சில தகவல்கள் ஒரு வீடியோவில் இருக்கிற தகவல் மற்றைய வீடியோவில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. ஏனெனில் ஒரு தொடர்புடைய தகவலாக இருப்பதனால் அதனையும் கூறியே நாங்கள் அதனை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே இன்றைய தகவலுக்கு செல்வோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2017 டிசம்பர் 31க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்கள் எவ்வாறு நலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 2017 டிசம்பர் 31 என்பது டிசம்பர் 31 என்ற காலத்துல ஓய்வு பெற்றவர்கள் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்ததோடு உங்களுக்கு நலன்களை வழங்க தொடங்கினார்கள். அவர்கள் 2025 வரவு செலவு திட்டத்தில இவர்கள் முதலாவது அதிகரிப்பை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதாவது 2025 ஜூலை மாதத்தில உங்களுக்கான ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கிடைக்கல. அதை கொடுக்கின்ற போது அதை கொடுக்கப்படாத மாதங்களுக்குரிய அரியேசும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். 2017 12/31க்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்ல. சுற்று நிருபத்துல இதண்டா தெளிவாக இருக்குது. சரிதானே? 2017 12/31க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பேசிக் சம்பளம் என்றா 2018 1/1ல இருந்த பேசிக் உங்களுக்கு 2018 1/1க்கு வர வேண்டிய பேசிக் கொண்டு இருக்குது. அதன் அடிப்படையில உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். 2வது அதிகரிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஜூலை மாதத்துல உங்களுக்கு 2வது அதிகரிப்பு சகலருக்கு கிடைக்கும். 2017 12/31க்கு முன்பு இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. பிறகு 3வது அதிகரிப்பு உங்களுக்கு 2027 ஜூலைல நிச்சயமாக கிடைக்கும். இது 2026 வரவு செலவு திட்டம் இந்த காலங்கள்ல உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஸ்பெஷலான சர்க்குலர் வந்தா அதை நாங்க பார்த்துக்கொள்வோம் அந்த நேரத்துல. தற்போதைய சூழ்நிலையில இதான் நிலைமை. 2017 12/31க்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு இப்படித்தான் நன்மைகள் கிடைக்கும். அப்ப 17ஆம் ஆண்டு 2025ல வழங்கப்பட்ட அதிகரிப்புக்கும் 2026 இது ரெண்டுக்கும் இந்த 2 தொகைகளும் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ சேர்க்கணும் உங்களுக்கு 2026 ஜூலை ஆகும் போது இந்த தொகையும் இந்த தொகையும் கிடைக்கணும். அப்ப 2025ல ஒரு 2000 உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா 2026ல ஒரு 2000, அப்ப 2026 ஜூலைல உங்களுக்கு 4000
ஒரு அதிகரிப்பு தான் உங்களுக்கு இருக்கும். 4000. அப்ப 2 வருஷத்துக்கும் சேர்த்து. சரிதானே? இது முக்கியமான ஒரு தகவல். இது கிடைக்காதவர்கள் 2017, 12, 31 இது கிடைக்காதவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் ஓய்வூதிய திணைக்களத்துல தகவல்கள திரட்டுறார்கள். அதுக்குள்ள உங்களுடைய பெயர் இருக்குதா என்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல நீங்க ஒன்றும் கையொப்பம் இடுறதுக்கு இல்ல. அது ஏஜ் ஆஃபீஸாலேயே ஒரு பட்டியலாக தயாரிக்கப்பட்டு கணக்காளரோட கையொப்பத்துடன் அனுப்பப்பட இருக்கிற ஒரு ஆவணம். சரிதானே? எனவே இது முக்கியமான ஒரு தகவல். 2012, 2017, 12, 31க்கு முன்பு ஓய்வு பெற்ற உங்களுடைய உறவினர்களுடன், நண்பர்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நாங்கள் அவ்வப்போது பெறுமதியான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.